படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு அதாவது தியாக வாழ்க்கை வாழ்பவர்கள் யார் என்பதை பார்க்கலாம். அதாவது பொதுவாழ்வுனா மக்களுக்காகவே வாழ்ந்து சுயநலம் இல்லாமல் வாழ்ந்து தியாகமாக, அதாவது நம்ம இப்போ படிச்சிருக்கிறவங்கள மகாத்மா காந்தி, பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்றவர்கள் அரசியலில் நாட்டுக்காக மக்களுக்காக தன் குடும்பம் பாராமல் தன்னுடைய சுயநலம், அதாவது சுய நிலை இதையெல்லாம் இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்து மடிபவர்களுக்கு எது போன்ற கிரக அமைப்புகள் இருக்கும்? எது போன்ற கிரக அமைப்புகள் இருப்பவர்கள் இந்த மாதிரி இருப்பார்கள். அதாவது பொதுவாழ்வு என்று வந்துவிட்டால் இன்னைக்கு பொதுவாழ்வுகளெல்லாம் நிறைய குள்ளநெறிகள் உலாவ ஆரம்பித்து விட்டன. அதை விட்டு விடுவோம். தியாகமான வாழ்வு, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது போன்ற பெரும் தலைவர்கள் போல தியாகமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சனி நேருக்கு நேர் பார்த்து கொண்டோ இணைந்தோ யார் ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ளதோ அவர்கள்தான் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே அனைத்தையும் இழந்து தியாகமாக வாழ்ந்துவிட்டு செல்வார்கள். சுயநலம் இருக்காதவர்களுக்கு பொதுநலமான வாழ்க்கை, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம், குரு சனி நேருக்கு நேர் பார்த்து கொள்வது, இணைந்திருப்பது, இந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு மட்டுமே இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் நான் பொதுநலமாக வாழ்கிறேன் என்பதெல்லாம் வெற்று வேஷம், அது நாடகம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட தலைவர்கள்தான், அந்த மாதிரி ஜாதக அமைப்புள்ளவர்கள் நாட்டிற்கு தலைவராகவோ ஊருக்கு தலைவராகவோ முதலமைச்சராகவோ வந்தால் நாட்டு மக்களும் நன்றாக இருப்பார்கள். கொள்ளையடிக்க மாட்டார்கள், திருட மாட்டார்கள். தனக்கு தன் சந்ததி என்று நினைக்காமல் பொதுமக்களே நம்முடைய மக்கள், நம்முடைய சந்ததி என்று நினைத்து வாழ்பவர்கள் குரு சனி. ஏனென்றால் காலபுருஷனின் தர்ம கர்ம அதிபதிகள் இவர் இருவர்கள்தான். இவர் இருவரும் ஒருவருடைய ஜாதகத்தில் நேருக்கு நேர் பார்த்து கொண்டோ இணைந்தோ இருப்பவர்கள் மட்டும்தான் சுயநலமற்ற பொதுநலவாதிகள். மற்றவர்களெல்லாம் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிறேன் என்றால் அது பின்னால் ஒரு லாபத்தை எதிர்நோக்கி வேஷம் போட்டு காத்திருக்கும் அரசியல்வாதிகள் தான். இதை நீங்கள் முடிந்தால் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோல் தெரிந்து கொண்டால் நாட்டிற்கு நல்ல தலைவர்கள் வந்தால் நாடு நன்றாக இருக்கும். ஏனென்று காலம் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.